தமிழ்நாடு அமெச்சூர் கபடி கழகம் சார்பில் 34வது சப் ஜூனியர் மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கபடி போட்டி கடந்த 27ஆம் தேதி நாகையில் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெற்று வந்த கபடி போட்டியில் நாகை, தூத்துக்குடி, நெல்லை, கோவை, கன்னியாகுமரி, தஞ்சை, ஈரோடு, சேலம், கடலூர், சென்னை என 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 456 வீரர்கள் பங்கேற்று விளையாடி வந்தனர். இறுதி சுற்று கபடி போட்டியில் சென்னை அணியுடன் தஞ்சை அணி வீரர்கள் அபாரமாக விளையாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற கபடி போட்டியில் இரு அணி வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை எடுத்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். இறுதியில் 33க்கு 32 புள்ளிகள் எடுத்து தஞ்சை அணியை வீழ்த்தி 1 புள்ளி வித்தியாசத்தில் சென்னை கபடி அணி வெற்றி வாகை சூடியது. இதன் மூலம் சென்னை அணி பிப்ரவரி 27ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் தேசிய அளவிலான கபடி போட்டியில் தமிழக அணி சார்பில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. முதல் பரிசு வென்ற சென்னை அணிக்கும், 2வது பரிசு வென்ற தஞ்சை அணிக்கும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். திரு PS பாலமுருகன் பாப்பாக்கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வருக வருக புள்ளிகளை கொடுக்க வேண்டும். பார்ப்போம், புள்ளிகளை எடுப்பானா கொடுப்போம். ஒவ்வொரு வயலா சென்னை மணி அதே மாதிரி தவறி போச்சு. இது குடும்பமே காலி. அந்த புள்ளி வந்திருக்கோம். Bonus 2 points. Goes to Chennai. Coach